எண்ணங்களுக்கு ஏற்றார் போல உடலும் மனமும் உடல்ல இருக்கக்கூடிய சுரப்பிகளும் சப்போர்ட் பண்ணுது. இதுல தான் நமக்கு செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் அப்படிங்கிற ஒரு கேரக்டரை பத்தி நம்ம நல்லா தெரிஞ்சு வச்சுக்கணும். அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். என்னால் இது முடியாது, என்னால் இது முடியும் அப்படிங்கிற ரெண்டு கேரக்டர்ஸ் நம்ம பார்க்கலாம். என்னால் முடியாது, என்னால் இது செய்ய முடியாது, என்னால் அது செய்ய முடியாது, எனக்கு அது வராது, இப்படி வராதுன்னு சொல்லக்கூடியவர்களுடைய உடலில் சுரக்கக்கூடிய அனைத்து ஹார்மோன்களும் அவங்களுக்கு டவுன் ஆயிரும். ஒரு விஷயத்தை செய்யக்கூடாததுக்கு என்னெல்லாம் ஹார்மோன் சுரக்கணுமோ அது சுரக்கும். என்னால் முடியும், இதையும் செய்ய என்னால் முடியும், எதையும் செய்ய என்னால் முடியும், என்னால் எதனாலும் சாதிக்க முடியும், நான் அதுக்கான தகுதி இருக்குது, நான் முயற்சி செய்வேன் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு அவர்கள் உடல்ல சுரக்கக்கூடிய அனைத்து ஹார்மோன்களும் அவங்களுடைய தாட்டுக்கு சப்போர்ட் பண்ணதாக இருக்கும். எண்ணியர் எண்ணியாங்கு எய்துவர் எண்ணியர் திண்ணியராக பெரியும். நம்ம நினைச்சதெல்லாம் நினைச்சது மாதிரியே நடக்கும், நம்முடைய எண்ணத்தில் ஒழுங்கும் உறுதியும் இருந்தால் என்று சொல்லுவார் வள்ளுவர். எண்ணங்களுக்கு ஏற்றார் போல உடலும் மனமும் உடல்ல இருக்கக்கூடிய சுரப்பிகளும் சப்போர்ட் பண்ணுது. இதுல தான் நமக்கு செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் அப்படிங்கிற ஒரு கேரக்டரை பத்தி நம்ம நல்லா தெரிஞ்சு வச்சுக்கணும். கான்ஃபிடென்ட் அப்படிங்கிறது ஒரு நல்ல ஒரு கேரக்டர், குணம். நம்ம நிறைய செல்ஃப் கான்ஃபிடன்ஸ்னு ஒரு கேரக்டர் சொல்றது மாதிரி நம்ம மற்றவங்களை நம்புவோம். நம்பிக்கை, நான் உன் மேல நம்பிக்கை வச்சுட்டேன், நீ எனக்கு துரோகம் பண்ணிட்டேன்லாம் சொல்லுவோம்ல, அந்த நம்பிக்கை வேற, செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் வேற. செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் அப்படிங்கிறது எதனால ஒருத்தருக்கு வருது அப்படின்னா, என்னுடைய உடல் தகுதியை நான் நல்லா அறிஞ்சு வச்சிருக்கிறேன், என்னுடைய மைண்டினுடைய குவாலிட்டியை என்னுடைய மனம் என்ன தன்மையில் இருக்குங்கிறத நான் தெரிஞ்சு வச்சிருக்கிறேன், என்னிடம் என்ன ஸ்கில் இருக்குங்கிறத நான் தெளிவா புரிஞ்சிருக்கிறேன். என் உடலை பத்தி எனக்கு நல்லா தெரியும், என்னுடைய மனதினுடைய தன்மையும் எனக்கு நல்லா தெரியும், என்கிட்ட இருக்கக்கூடிய அந்த ஸ்கில், அந்த திறமை என்ன இருக்குன்னு எனக்கு தெரியும். இந்த மூணையும் நான் நன்கு தெளிவா அறிஞ்சு வச்சிருக்கும் போது எனக்கு பிறக்கக்கூடிய ஒரு தாட் தான் செல்ஃப் கான்ஃபிடன்ஸ். அதனால செல்ஃப் கான்ஃபிடன்ஸை நல்லா வளர்த்து கொள்ள வேண்டும் என்றால் முதல்ல நீங்க யார் அப்படிங்கிறத நல்லா ரியலைஸ் பண்ண ஆரம்பிக்கணும். அந்த செல்ஃப் ரியலைசேஷன் பண்ண ஒரு நாளைக்கு நீ ஒரு 10 நிமிடமாவது சுய பரிசோதனை அல்லது சுய ஆய்வுகளை மேற்கொள்ளணும். ஒரு பேப்பர் பேனாவை எடுத்து உட்கார்ந்துட்டு என்கிட்ட ப்ளஸ் பாயிண்ட்லாம் என்ன இருக்கு, மைனஸ் பாயிண்ட்லாம் என்ன இருக்கு, சரி மைனஸ் பாயிண்ட் எல்லாம் குறைச்சிக்கிட்டே வருவோம், ப்ளஸ் பாயிண்ட் எல்லாம் ஷார்ப் பண்ணிக்கிட்டே வருவோம், என்னுடைய ப்ளஸ் பாயிண்ட் எல்லாம் நான் கூட்டிக்கிட்டே வரேன் அப்படிங்கிறத நீங்க கண்டுபிடிக்கணும். ஒரு ரொட்டீன் பழக்கத்துக்குள்ள நம்ம கொண்டு வரும்போது கொஞ்சம் கொஞ்சமான நம்மளுடைய கான்ஃபிடென்ட் லெவல் வந்து நல்லா பில்ட் பண்ணப்படும். கான்ஃபிடென்ட் ரொம்ப ஸ்ட்ராங் ஆயிட்டுனா உங்களால அந்த அட்மாஸ்பியர்ல அழகாக உங்களால இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியும். நிறைய பேர் என்னன்னா எனக்கு மேடை பேச்செல்லாம் வராது அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. ஆனா அவன் வந்து ஒரு கூட்டமே இல்லாத ஒரு 4 பேருக்குள்ள பார்த்தீங்கன்னா அழகா பேசுவான். ஆனா அவனுக்கு செல்ஃப் கான்ஃபிடென்ட், அவனுடைய திறமையை குறித்த ஒரு புரிதல் அவன்கிட்ட இல்லை. அவனே கொஞ்சம் நான் உங்களுக்கு செல்ஃப் கான்ஃபிடென்ட் கொடுத்து உன்னால பேச முடியும்ப்பா, நீ இவ்வளவு பேரை சிரிக்க வைக்கிற, நீ மேடையில போய் சிரிக்க வைன்னு சொல்லி அவனுக்கு ஒரு சின்ன அவனுடைய தயக்கத்தை போக்கி, அல்லது அவன் தன்னை தானே உணர்ந்து சரி எனக்கு இந்த திறமை இருக்கு, சிரிக்க வைக்கிற திறமை இருக்கா, நான் இப்போ அது வந்து இன்னும் கொஞ்சம் ப்ரொஃபஷனலா பண்றேன் அப்படின்ட்டு அவன் வந்து அந்த ஒரு கான்ஃபிடென்ட்டை செல்ஃப் ரியலைசேஷன் பண்ணாமனா அந்த கான்ஃபிடென்ட் வந்துடும். அந்த கான்ஃபிடென்ட் வந்தோன்னா ஒரு ஸ்டேஜில் போய் ஒரு 1000 பேரை சிரிக்க வச்சுட்டோம்னா அவன் மிகப்பெரிய கலைஞனா மாறிடுறான். அப்போ செல்ஃப் கான்ஃபிடென்ட் அப்படிங்கிறத நீங்க செல்ஃப் ரியலைசேஷன் மூலமாகத்தான் வளர்த்து கொள்ள முடியும். நீங்க எல்லாம் திறமசாலிகள், நீங்க எல்லாம் தைரியசாலிகள், நீங்க எல்லாம் அப்படிப்பட்டவர்கள் இப்படிப்பட்டவர்கள்னு சொல்லி உங்களை நான் மோட்டிவேஷன் எவ்வளவு பண்ணாலும் அது உங்களுக்கு அந்த நேரத்துல ஒரு கான்ஃபிடென்ட் தந்துருமே தவிர நிரந்தரமான ஒரு கான்ஃபிடென்ட் உங்களுக்கு வராது. நீங்கள் செல்ஃப் ரியலைசேஷன் மூலமாக பெறக்கூடிய கான்ஃபிடென்ட் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும். அதன் மூலமாக உங்களுடைய வெற்றியை யாரும் தடுக்க முடியாது. ஒரு அழகான வெற்றியை நீங்கள் கண்டிப்பாக அடைவீர்கள். வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.